ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபிங்கர் ஸ்டார்ட் 1306 அந்த மிஷினோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டிஸ்அட்வான்டேஜஸ் இதில் தான் பார்க்க போகிறோம். இந்த மிஷின் வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்றது பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, காம்பேக்ட் அண்ட் ஈஸி டு யூஸ் ஸ்வியிங் மிஷின்ஸ். இந்த மிஷின் வந்து காம்பேக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷினை வந்து நம்ம எங்கே வேணால் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மிஷினுக்குன்னு ஒரு இடம் வந்து செலவாகாது, அதிகப்படியாக இடம் வந்து செலவாகாது. இது வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்லி. இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் அதுக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து 4 பேசிக் 1 டெக்கரேட்டிவ் பட்டன் ஹோல்ஸ். இதுக்கு வந்து 4 பேசிக்காக இந்த இப்படி வரும்ல ஜிக்ஸாக்காக, அதுக்கப்புறம் இந்த லைன் விட்டு அந்த மாதிரி 4 இது இருக்குது, பேசிக்கான ஸ்டிச்சஸ் இருக்குது. அப்புறம் 1 டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சு. இதுதான் டெக்கரேட்டிவ் ஸ்டிச். இப்படி நான் உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பிக்சரு. அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஸ்டிச் ஒன்று இருக்குது. அப்புறம் பட்டன் ஹோல் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக பட்டன் ஹோல் ஆப்ஷன் அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பீக்கோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷினில் வந்து பீக்கோ பண்ணலாம். அது வந்து நல்ல பெனிஃபிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியான மிஷின்ஸ் நிறைய மிஷின்ஸில் பீக்கோ அப்படின்ற ஆப்ஷனே இருக்காது, ஆனால் இந்த மிஷினில் இருக்குது. அப்போ அது பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சூட்டபிள் ஃபார் பிகினர்ஸ். இந்த மிஷின் வந்து பிகினர்ஸ்க்கு தான் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அது அட்வான்டேஜ். ஆனால் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இப்போ நல்ல மிஷின் வந்து தைக்கிறவங்க இல்லை பழகினவங்க, அவங்களுக்கு வந்து இந்த மிஷின் செட் ஆகாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க வந்து தைக்கிறதுல நல்ல திறமைசாலியாக இருப்பாங்கள்ல, அவங்க வந்து லென்த்து வித்துன்ற ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இல்லை. இது வந்து மிகப்பெரிய ட்ராபேக் இந்த மிஷினில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து டிஸ்அட்வான்டேஜும் கூட. லென்த்து வித் அட்ஜஸ்டபிள். லென்த்து வித்து இதில் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிஷினோட ப்ரைஸ் ரேஞ்ச். இந்த மிஷின் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து 8,000 to 10,000 இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன ரேட்டுன்னு நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். கண்டிப்பாக 8 to 10 தான் இருக்கும். மிஷின் இதுதாங்க. இப்போ நான் இவ்வளோ நேரம் வந்து இது சொல்லியிருந்தேங்களே, ஃபிங்கர் 306 இது யூஸ் பண்ணுற மிஷின். இது வந்து டேபிள் டாப் மிஷின். இது வந்து இது அல்லது இது வாங்கலாங்க. இது ரெண்டுமே வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மிஷின்ஸ். ஈஸியாக வந்து பிகினர்ஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த வகையில் தான் இது ரெண்டுமே வந்து யூஸ் ஆகுது. ஃபிங்கர் ஸ்டார்ட் அந்த மிஷினில் வந்து 6 புல்லட், அதான் நான் சொல்லியிருந்தேங்களே, 4 பேசிக் அண்ட் 1 டெக்கரேட்டிவ் அண்ட் 1 பட்டன் ஹோல். இது எல்லாம் புல்லட் ஸ்டிச்சஸ் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு இதில் வந்து உஷாவில் வந்து வந்து இந்த டேபிள் டாப் மிஷின் வாங்குறது வேறு இன்கன்வீனியன்ஸாக இருக்குன்னா நீங்கள் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாம். இதுவும் நல்ல இது வந்து நல்ல பிராண்டு. ஃபிங்கரும் நல்ல பிராண்டு தான், உஷாவும் நல்ல பிராண்டு தான். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து இப்போ வந்து சில பேர் வந்து டேபிள் டாப் மிஷின் நான்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்ற சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இப்போ இதுதான் அதிகமாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய டெய்லரிங் கிளாஸஸ்லலாம் இந்த மிஷின் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் வந்து டேபிள் டாப் மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து முன்னெல்லாம் வந்து இந்த மிஷின் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் போட முடியும். ஆனால் அதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக போடலாம் இந்த மிஷினில். இந்த மிஷின் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் மட்டும்தான் பண்ணும், ஆனால் அதையே பர்ஃபெக்டாக அழகாக நீட்டாக பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிஷினில் வந்து நம்ம வந்து மோட்ரு அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம வேணும்னா வாங்கி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த மிஷினில் மோட்ரு.
நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மேனுவலான மிஷினுங்க. நீங்கள் தான் எல்லா இதுவும் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி இந்த மிஷினை ரொட்டேட் பண்ணுறது, அந்த பெடல் பண்ணுறது, அப்புறம் மிஷின் சைடில் இருக்க வீல் சுற்றுறது, இதில் எல்லாமே நீங்களே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பெடல்லாம். இந்த மிஷின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெடல் போட்டு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு பெடல் போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மோட்ரு ஆப்ஷனுக்கு போய்க்கலாம். இந்த மிஷினோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 5,000 to 6,000. இது வந்து இப்போ உங்களால் 8,000 to 10,000 கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மிஷின் வாங்கலாம். 5,000 to 6,000 நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த மிஷினும் பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருக்குது. மிஷின் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த மிஷினை வாங்குங்க. அப்போ தான் வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ண முடியும். ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.